வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. தமிழோடு தையல் சேனலிற்கு தங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இறைத்தமிழை இசைத்தமிழாய், இயல் தமிழாய், நாடகத் தமிழாய் கேட்க விரும்புவோர் நம்ம தமிழோடு தையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. யான் பெற்ற இன்பம் பெருக இவ்வையகம் இன்று தங்களின் வெற்றிக்காகவும் நலத்திற்காகவும் நம்முடைய சேனலில் ஹரிவோம் ஸ்ரீ ஆண்டாள் நாச்சியார் அருளிய திருப்பாவை பாசுரம் 5. பாவங்கள் போயின. மாயனை மண்ணு வடமதுரை மைந்தனை தூய பெருநீர் யமுனை துறைவனை ஆயர் குலத்தினில் தோன்றும் அணி விளக்கை தாயை குடல் விளக்கம் செய்த தாமோதரனை தூயோமாய் வந்து நாம் தூமலர் தூவித் தொழுது வாயினால் பாடி மனத்தினால் சிந்திக்க போய பிழையும் புகுதருவான் நின்றனவும் தீயினில் தூசாகும் செப்பேளோரெம்பாவாய். தீயினில் தூசாகும் செப்பேளோரெம்பாவாய். விளக்கம். மாயம் வல்லவனும் நிலை பெற்ற வடமதுரையில் வந்து பிறந்தவனும் தூய்மையான பெரிய யமுனை நதியில் விளையாடியவனும் ஆயர்கள் குலத்திலே வந்து தோன்றிய இரத்தின தீபம் போன்றவனும் தாயாகிய யசோதையின் பெற்ற வயிற்றை பெருமைப்படுத்தி தாமோதரன் என்று பெயர் பெற்றவனுமாகிய கண்ணனை தூய்மையான மனத்தோடு சென்று தூவுகின்ற மலர்களை அவன் திருவடிகளில் இட்டு வணங்கி வாயினால் அவன் புகழை பாடி மனத்தினால் அவனை தியானித்து வழிபட்டால் நமது பிழைகள் யாவும் நீங்கும். வந்து சேர இருக்கும் வினைகளும் நம்மை நெருங்காது. அவை தீயிலிட்ட பஞ்சு போல பொசுங்கி மறைந்து போகும். அவன் திருப்பெயர்களை சொல்லுங்கள் என்று அழைக்கிறார் ஆண்டாள். இப்பொழுது பாடலின் பொருளை உணர்ந்து கொண்டோம். இந்த உணர்ச்சியோடு பாடலை மீண்டும் கேட்போமா? மாயனை மண்ணு வடமதுரை மைந்தனை தூய பெருநீர் யமுனை துறைவனை ஆயர் குலத்தினில் தோன்றும் அணி விளக்கை தாயை குடல் விளக்கம் செய்த தாமோதரனை தூயோமாய் வந்து நாம் தூமலர் தூவித் தொழுது வாயினால் பாடி மனத்தினால் சிந்திக்க போய பிழையும் புகுதருவான் நின்றனவும் தீயினில் தூசாகும் செப்பேளோரெம்பாவாய். தீயினில் தூசாகும் செப்பேளோரெம்பாவாய். நன்றி. வாழ்க வளத்துடன். இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தங்களின் அன்போடு என்றென்றும் தமிழோடு தையல்.